பெரியார் எதிர்த்து பேசுறது டெபாசிட் போயிடுச்சு அவர் சீமான். இது அவர் பெரியார் எதிர்த்து பேசுனது எதுக்காகன்னு உங்களுக்கு தெரியாது தெரியல. பிஜேபி ஓட்டை வாங்கணுங்கிறதுக்காக தான் எதிர்த்து பேசினார். அந்த ஓட்டு வந்ததால தான் அவர் போன தடவை வாங்கின 12,000 ஓட்டை விட இப்போ கூட ஒரு 11,000 ஓட்டு வாங்கியிருக்கிறாருன்னா பிஜேபிக்காரங்களை ஒரு ஓட்டு தான். அதனால தான் அவர் அவங்க 2 பேரும் ஒன்றா இருக்கிறாங்கன்னு நாங்கள் அப்போ இருந்தே சொல்லின்னு இருந்தோம். அது இப்போ இந்த ஈரோடு தேர்தலில் நிரூபணமாகி விட்டது. அதனால தான் பிஜேபி அங்கே நிற்காம இவருக்கு மறைமுகமாக ஆதரவு கொடுத்தாங்க. அவங்க பிஜேபி பாராளுமன்ற தேர்தலில் 13,000 ஓட்டு வாங்கியிருந்தாங்க. அதுக்கு இவர் 12,000 ஓட்டு அப்போ இந்த எம்எல்ஏ இதில் வாங்கியிருந்தார். எல்லாம் சேர்த்து கூட அந்த ஓட்டை கூட இவங்களால முழுசாக வாங்க முடியல. அவரால் வாங்கினது 23,000 லட்சம் தான் வாங்கி டெபாசிட்டே போயிருக்குன்னு சொன்னால் அது அவர்களுக்கு கிடைத்திருக்கிற யார் எந்த கூட்டணி அவர்கள் அமைத்தாலும் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலே அமைந்திருக்கிற இந்த கூட்டணி தான் தமிழகத்திலே தொடர்ந்து வெற்றி பெறும் என்பது இந்த ஈரோடு தேர்தலில் நிரூபணமாகி இருக்கிறது என்பதுதான் உண்மை. குறிப்பாக விக்கிரவாண்டி தேர்தலில் கூட இந்த இடைத்தேர்தல் வருகிற பொழுது விக்கிரவாண்டி தேர்தலில் இடைத்தேர்தலில் நாம் அப்பொழுது அங்கே இடைத்தேர்தலிலே பதிவான வாக்குகள் 1,95,471 வாக்குகள் பதிவாயின. அப்பொழுது அந்த அளவிற்கு அங்கே வாக்குகள் பதிவாகின. ஆனால் இப்பொழுது இங்கே ஈரோட்டிலே பதிவாகி இருக்கிற வாக்குகள் 1,54,657 வாக்குகள். இந்த 1,54,657 வாக்குகளில் 1,14,438 EVKS இளங்கோவன் வாங்கிய வாக்குகளை விட அதிகமாக வாங்கியிருக்கிறார். EVKS இளங்கோவன் வாங்கியதே 1,10,156 வாக்குகள் தான் அவர் வாங்கினார். அதை விட இவர் அதிகமாக வாங்கியிருக்கார். அப்போ EVKS இளங்கோவன் நிற்கும் போது அதிக வாக்குகள் போலாச்சு. அப்படி இருக்கும்போதே அவர் வாங்கின வாக்கு இது குறைஞ்ச வாக்குகள். போலான வாக்கில் 75% வாக்குகளை இவர் பெற்றிருக்கிறார். நம்முடைய வேட்பாளர் அன்பிற்குரிய சகோதரர் சந்திரகுமார் பெற்றிருக்கிறார் என்பதே மிகப்பெரிய வெற்றி. அந்த 75% இனி ஈரோடில் மட்டுமல்ல தமிழகத்தின் எல்லா தொகுதிகளிலும் அவங்களாம் போட்டியிட்டால் கூட இதான் நடக்கும் என்பதை இந்த தேர்தல் நிரூபித்திருக்கிறது. அதில் அவங்க ஏடிஎம்கே மொத்தம் எவ்வளோ பேர் இருக்காங்கிறத நம்ம இந்த ஓட்டு என்ன ஓட்டு நோட்டா ஓட்டு அதிலே தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. எந்த எலெக்ஷன் இல்லாத அளவுக்கு ஒரு 5,080 ஓட்டு அந்த நோட்டாவுக்கு போட்டிருக்காங்கன்னா அதை போட்டது அதிமுகவை சார்ந்தவர்களாக தான் இருக்க முடியும் என்று நான் நம்புகிறேன். ஏன்னா பிஜேபிக்காரங்க பூரா இவருக்கு போட்டாங்க ஓட்டு பெரியாரை எடுத்து பேசுறதால. அந்த பெரியார் இருந்த அந்த மண்ணில் பெரியார் பேசியதற்காக அவருக்கு கிடைத்திருக்கிற தோல்விதான் டெபாசிட்டே போயிருக்கிறது என்பதை யாரும் மறுக்க முடியாது. பெரியார் இல்லாத தமிழ்நாடு இல்லை. பெரியார், அண்ணா, கலைஞர் அவர் வழியிலே ஆட்சி நடத்துகிற இந்த தமிழக முதலமைச்சர் தளபதி அவர்கள் இவருடைய கொள்கையின் அடிப்படையில் தான் திராவிட மாடல் ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார். தமிழகத்திற்காக நடத்தி கொண்டிருக்கிறார் என்பதை யாரும் மறுக்க முடியாது. அதனால்தான் இன்றைக்கு கூட இந்த ஒன்றிய அரசு அறிவித்திருக்கிற இந்த நிதிநிலை அறிக்கை குறித்து தமிழகத்திலே எல்லா இடங்களிலேயும் ஒவ்வொரு மாவட்டங்களிலேயும் அந்த நிதிநிலை அறிக்கையை பற்றி நமக்கு தமிழகத்தை பற்றியே குறிப்பிடாமல் இருக்கிற அந்த நிதிநிலை அறிக்கையை பற்றி ஒரு பொதுக்கூட்டத்தையும் அறிவித்து அதையும் இப்பொழுது நடத்தி கொண்டிருக்கிறோம். ஆகவே இந்த ஈரோடு தேர்தல் நிச்சயமாக நான் முன்பே சொன்னதைப் போல 26 ஆண்டு தேர்தலுக்கு மிக முக்கியமான ஒரு களமாக அமையும். இப்போ என்ன கேட்டிங்கன்னா விக்கிரவாண்டி தேர்தலை பொறுத்தவரை இடைத்தேர்தலை பொறுத்தவரையில் இங்கே பிஜேபியும் பாமகவும் சேர்ந்து நின்னாங்க. அவங்க நிற்கும்போது கூட அவர்களால் ஒன்று மிகப்பெரிய வாக்குகளை எல்லாம் பெற முடியவில்லை. ஆனால் அந்த அடிப்படையெல்லாம் இல்லாமல் மிக அதிகமான வாக்குகளை அப்பொழுது விக்கிரவாண்டி தொகுதியிலே போட்டியிட்ட வேட்பாளர் வெற்றி பெற்றிருக்கிறார் என்று சொன்னால் இப்போ அந்த இடைத்தேர்தலாக இருந்தாலும் சரி இந்த இடைத்தேர்தலாக இருந்தாலும் சரி EVKS இளங்கோவன் நிற்கிற பொழுது காங்கிரஸ் நின்ற பொழுதும் சரி எல்லா இடைத்தேர்தல்களிலும் மட்டுமல்ல பொது தேர்தலிலும் தமிழகத்தினுடைய முதல்வர் நடந்த 10 தேர்தல்களில் இதுவரையில் ஆட்சிக்கு வந்த பிறகு நடந்த 10 தேர்தல்களையும் தொடர்ந்து வெற்றி இருப்பது திராவிட முன்னேற்றக் கழகமும் அதனுடைய கூட்டணியும் தான். அந்த அடிப்படையில் இந்த தேர்தலிலேயும் நாம் பெற்றிருக்கிற வெற்றி நிச்சயமாக வருங்காலம் 26 மட்டுமல்ல நிரந்தர முதல்வர் தமிழக முதலமைச்சர் தளபதி அவர்கள் தான் என்பதை நிரூபிக்கும். திராவிட மாடல் ஆட்சி தான் தமிழகத்தின் தலை சிறந்த ஆட்சி என்பதை நிரூபிப்பதற்கான ஒரு தேர்தல் தான் ஈரோடு தேர்தல் என்று நான் கருதுகிறேன். பிஜேபி ஆட்சிக்கு வர்றதுக்கு இந்தியா அதுதான் முக்கியமான காரணம்.
இப்பொழுது இது ஒரு பாடமாக, டெல்லியை பொறுத்தவரை தேர்தல் இந்தியா கூட்டணிக்கு ஒரு பாடமாக, எச்சரிக்கையாக அமைந்திருக்கிறது. இனிமேல் இது போன்று பிளவுபடாமல் இந்தியா கூட்டணியில் உள்ள கழக கட்சிகள் எல்லாம் ஒருங்கிணைந்து வருங்காலத்திலே செயல்பட வேண்டும் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டு தான் இந்த டெல்லி தேர்தல். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.